Hello viewers, Senino பார்க்க போறது One Piece episode 1078 part 1. ஓபன் பண்ணா மக்கள்லாம் மொமனசுகேவை பார்த்துட்டு கைடோன்னு நினைச்சு பயந்தடிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஆனா அதுல ஒரு சில பேரு அது கைடோ கிடையாது, கைடோவை காலி பண்ணிட்டாங்க, வந்துகிட்டு இருக்கிறது பூரா நம்ம ஆளுங்கன்னு தெரிஞ்சு கைடோ போயிட்டான், யாரும் ஓடாதீங்க, நில்லுங்க நில்லுங்கன்னு கத்திட்டு இருப்பாங்களா. அதுக்கப்புறம் தான் ஒரு செகண்ட் நின்னு திரும்பி பார்த்துட்டு நிஜமாவே 2 டிராகன்ஸ் இருக்காங்களா அப்படின்னா அது கைடோ இல்லையா, ஒண்ணுமே விளங்கலையடா, அப்படி அது கைடோ இல்லன்னா அப்ப அந்த டிராகன் யாரு அப்படின்ட்டு அவங்க மூஞ்சில அப்படி ஒரு பீதி. கைடோ அவ்வளவு பெரிய சைஸுக்கு வந்தான்னா அசால்ட்டா ஒத்த அடியில 10-20 பேர்த்த கொண்டுட்டு போயிருவான். அதனாலதான் இவங்களுக்கு அம்புட்டு பயம். ஆல்ரெடி அவன் ஒருத்தனே படாத பாடுபடுத்திட்டு இருக்கான். இப்ப புதுசா யாரு வந்திருக்கான்னு கேட்டுட்டு இருக்கும் போதுதான் டெஞ்சரோ கொமரசக்கி புகைக்குள்ள இருந்து வெளியில வருவாங்க. அவங்கள பார்த்தோன்னே சந்தோஷம் தாங்க முடியல, என்ன நடக்குது, இவங்க எப்படி இங்க இருந்து வர்றாங்கன்னு. அதுக்கப்புறம் நம்ம கின்னோட என்ட்ரி, அவனை பார்த்தவன தான் இன்னும் தூக்கி வாரி போடும். ஏன்னா இவன் ஆல்ரெடி செத்துட்டான்னு சொல்லிதான் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. எல்லாம் போனா ஓடனோட கேசல் எரியும் போதே அந்த கேசலோட கேசலா இவனும் எரிஞ்சு போயிட்டான். ஓடனோட சாம்ராய்ஸ் எல்லாம் செத்து போயிட்டாங்கன்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப திடீர்னு இவங்க வந்து நின்னுட்டு இருக்கிறது ஏதோ கனவு மாதிரி இருக்குது. அந்த டைம் இப்படி இருந்திருப்பாங்க, 20 வருஷத்துக்கு அப்புறமா அப்படியே இருந்தாங்கன்னா அதான் இன்னும் கொஞ்சம் குழப்பமா இருக்குது. கொஞ்சம் தாடி பீடின்னு வெள்ளையா வச்சுட்டு வந்திருந்தாங்கன்னா அந்த பஞ்சாயத்து இல்ல. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்து ஒவ்வொருத்தரா வந்து போஸ்ட் கொடுத்த உடனே எல்லாத்துக்கும் அப்படியே அடி வயிறெல்லாம் கலக்குது, என்ன இவங்க எல்லாம் உயிரோடவா இருக்காங்கன்னு. அண்ட் டெஞ்சிரோவை இதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க, நாப்பிங் கியோஷிரோன்னு, அது என்னோட ஐடென்டிட்டியை மறைக்கிறதுக்காக தான் நான் அப்படி இருந்தேன், என்னோட உண்மையான பேரு டெஞ்சிரோ அகாசாயா நயன சேர்ந்த மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா ஒரு போஸ்ட் ஒண்ணு கொடுப்பாங்க. அவ்வளவுதான், லேண்ட் ஆஃப் ஆனோட மக்கள் அத்தனை பேர்த்துக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. 20 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க செத்து போயிட்டாங்க, இனிமேட்டு நம்மளை காப்பாத்த யார் வர போறா, கடைசி வரைக்கும் நம்ம அடிமையா தான் இருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தப்போ திடீர்னு இப்படி வந்து நின்னானுங்கன்னா எப்படி இருக்கும். அண்ட் டோக்கி சொன்னது இப்ப உண்மை ஆயிடுச்சுல்ல, உடனே இதை எல்லா டவுனுக்கு தெரியப்படுத்தணும், எங்கடா அந்த ஸ்னைல்னு சொல்லி அப்படியே இவங்க எல்லாத்தையும் நிக்க வச்சு பாட்டம் போட்டு காமிப்பாங்க. குரி, ரிங்கோ, ஹக்குமை, கிபி, உடோனு, எபிசு டவுனு அப்படி எப்படின்னு லேண்ட் ஆஃப் ஆனோல இருக்க ஒரு இடம் கூட மிச்சம் இல்ல, எல்லா இடத்துக்கும் டெலிகாஸ்ட் ஆகுது. ஏன் ஒனியஷிமாலேயே டெலிகாஸ்ட் ஆகுதுன்னா பாருங்களேன். அந்த டைம் தான் இன்னொரு காமெடி, நம்ம யமட்டோ வந்து கைடோவோட பொண்ணுன்னு சொல்லி இவங்களுக்கு தெரியாதுல்ல, சொன்ன உடனே இப்ப என்ன உங்க அப்பனை பிறந்து கட்டினதுக்காக எங்க கூட சண்டை போட வரியா, வா 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 ஒரு கை பாத்துடலாம்னு சொல்லிட்டு இவனுக்கு 2 பேரும் சண்டைக்கு நிப்பானுங்க. உசோப்பு பின்னாடி போய் மறைஞ்சு நிப்பான். அவ இல்லப்பா, நான் உங்களோட எனிமி எல்லாம் இல்ல, நம்ம எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மண்ணுக்குள்ள மண்ணு, உங்களை பத்தி எல்லாம் நான் நியூஸ் பேப்பர்ல நிறைய படிச்சிருக்கிறேன், எனக்கு நிறைய டவுட் இருக்குது, நீங்க எல்லாம் நிஜமாவே ஹியூமன்ஸ் தானா அப்படி இப்படின்ட்டு அவ ஆர்வமா அவனுகிட்ட பேசுவா. அவளை பார்த்த உடனே சஞ்சய் அடிச்சு புரண்ட அவகிட்ட பேசுறக்காண்டி ஓடி வருவான். இவன் என்னடானா, இனிமேட்டு நான் உங்க குரூல சேர போறேன், யமட்டோ என்கிற குசிக்கி ஓடன் அப்படின்ட்டு பில்டப் பேர உடனே இவங்களுக்கு தூக்கி வாரி போடும், எது நீ எங்க குரூல ஜாயின் பண்ண போறியான்னு. சில பேர் பீதியாவாங்க, இந்த இவங்க 2 பேரும் என்ஜாய் பண்ணுவாங்க, இவங்களுக்கு ஃபன்னியா இருக்கும். ஜிம்பை தெளிவா சொல்லிடுவான், நீ சொல்லக்கூடாதுமா, எங்க கேப்டன் தான் அபிஷியலா சொல்லணும் நீ எங்க குரூல ஜாயின் பண்ணிட்டேன்னு, அப்பதான் நாங்க ஏத்துக்கோன உடனே ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல நீருவா. சரி, லூஃபியோட நிலைமை என்னன்னு பார்த்தா அவனை படுக்க போட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க. அவன் மட்டும் இல்ல, இன்னும் ஏகப்பட்ட பேர் மோசமான நிலைமையில இருக்காங்க. அப்புறம் யமட்டோ பாத்தீங்கன்னா நம்ம ஆளுங்க எல்லாத்துக்கிட்டையுமே நீங்க சூப்பரா சண்டை போட்டீங்க, அண்ட் லூஃபியோட சண்டை பாத்தீங்கன்னா செமையா போச்சு, கபாம் பும் பம் டம் டமா, அதை நீங்க பார்க்கல, வேற லெவல்ல இருந்துச்சு அப்படி இப்படின்னு பாராட்டி தள்ளுவா. அப்படியே பேன்னு வாய பழுதுகிட்டு கேட்பாங்க, நிஜமாவே இவ கைடோவோட பையன் தானான்னு. அங்க இருந்த அனிமல் பைரட்ஸ் எல்லாம் இனிமேட்டு நம்ம இங்க இருந்தோம்னா நம்ம உசுருக்கு ஆபத்து, எப்படியே நம்ம என்ன பண்ணமோ அதை திருப்பி நமக்கு இவங்க பண்ணாம விட மாட்டாங்க. 1 அடி 2 அடினா பரவாயில்ல, ஓட விட்டு அடிச்சாலும் அடிப்பாங்க. இவங்க பேசிட்டு இருக்க அந்த டைம்ல அப்படியே பூனை மாதிரி எஸ்கேப் ஆயிருவோம்னு திரும்பி ஓடும்போது இல்லுங்கடான்னு ஒரு சவுண்ட், யாரானா யமட்டோ, அவ்வளவுதான் தூக்கி வாரி போட்டுருச்சு. உங்களை எவன்டா போக சொன்னது என்ன ஒண்ணு, எங்களால எல்லாம் அடிமையா இருக்க முடியாது தாயி, அதனால எங்கேயாச்சும் போய் எங்க பொழப்ப ஓட்டிக்கிறோம், தயவு செஞ்சு எங்களை விட்டுருமானுங்க. ஆனா அதெல்லாம் கிடையாது, ஒழுங்கு மரியாதையா இங்கே இருங்க, இல்லன்னா தொலைச்சு போடுவோம் தொலைச்சேன்னு சொல்லி 3 பேரு ரவுண்டு கட்டி வாங்குவாங்க. இப்ப வரைக்கும் அவங்க நம்ம எனிமீஸ் இல்ல. சரி, இப்ப இந்த ஜிராஃபி மடையனும் குரங்கு மடையனும் எவ்வளவு நாளைக்கு இவ பேச்ச கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இப்ப வந்து ஃபுல் மூன் வந்திருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரி அடுத்த மாசம் இந்த ஃபுல் மூன் எப்ப வருதோ அப்போ அவங்க மோதி இவனுங்க பழையபடி நார்மல் ஆயிருவானுங்க. அப்படின்னா ஒட்டமாவோட பவர் 1 மாசத்துக்கு தான் தாங்கும். ஆனா அதுல ஒரு சிலதுங்க இவ டேம் பண்ணி வச்சுட்டான்னா இவ கூடவே பழையபடி இருக்கும். அது டிபெண்ட்ஸ் அப்பான் த கேரக்டரை பொறுத்தது, அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஒன்னும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஸ்பீடு வந்து தூக்கி வச்சுக்கிட்டு உங்க கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது, உங்க கூடவே நான் இருப்பேங்கிற மாதிரி சொல்லுவாளா. உடனே அவ வந்துட்டு எனக்கு நீங்க சர்வெண்டா வேண்டாம், என் கூடவே என்னோட அம்மாவா இருங்கன்னு சொன்ன உடனே அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, ஆனந்த கண்ணீர் பொங்கி பிச்சுக்கிட்டு வரும். இப்படியே அங்க ஒரே என்ஜாய்மெண்ட்னு வைங்க. ஃப்ளவர் கேபிட்டல் பாத்தீங்கன்னா அங்க ஆடி போயிருக்குது, இப்படி ஒரு மாசான சம்பவம் நடந்திருக்கேன்னு. நல்லவேளை சண்டையில பாத்தீங்கன்னா யாரோட உயிருமே போகல. இப்ப எல்லாரும் புகையை கிளப்பிட்டு வந்தாங்கல்ல, அதே மாதிரி இப்ப இன்னொருத்தன் புகைக்கு நடுவுல இருந்து வந்துட்டு இருப்பான்.
வருவானா அத்தனை பேருமே முட்டி போடுவாங்க. உடனே எல்லாம் யாரதுன்னு அவ்வளவு ஆர்வமா பாப்பாங்க. வந்தவன் பாத்தீங்கன்னா என் டாடி செத்து 20 வருஷம் ஆகுது, அது வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு போராடி இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போதே ஊர் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இது ஓடனோட பையன். என்ன டாடின்னு சொன்னா தெரியாதா, யாராலையும் நம்ப முடியல, அப்படியே பேன்னு வாயை பழுந்துட்டு இருப்பாங்க. இப்ப அவன் ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இத்தனை வருஷமா நீங்க இவ்வளவு அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க, சூப்பர் டூப்பர்னு. சரி மூஞ்ச இன்னும் காமிக்கல, அடுத்த எபிசோட்ல எப்படி என்ட்ரி கொடுக்க போறான், இந்த லேண்ட் ஆஃப் ஆனோட நிலைமை மறுபடியும் எப்படி பழையபடி நல்லபடியா மாறுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.